எந்தன் கவலைகள் பாரங்களும் உந்தன் பலிபீடத்தில் வைத்து விட்டேன். எந்தன் கவலைகள் பாரங்களும் உந்தன் பலிபீடத்தில் வைத்து விட்டேன். யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வீர். யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வீர். என் உள்ளம் துதியால் நிரம்பி வழியுதே. என் உள்ளம் துதியால் நிரம்பி வழியுதே. கவலைகளும் பாரங்களும் நிறைந்த இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோம். ஒருவேளை கவலை இல்லாத மனிதர்களே இந்த உலகத்திலே இருக்க மாட்டார்கள். ஆனால் ஆண்டவர் அதை அறிந்துதான் அவர் சொல்லி இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி. அல்லேலூயா, ஆமேன். அவர் நம்மை விசாரிக்கிற தேவன். அவர் நமக்கு உதவி செய்கிற தேவன். அவர் நம்முடைய கவலைகள் வேதனைகள் எல்லாவற்றையும் அறிந்து நமக்கு பதில் கொடுக்கிற தேவன். நம்முடைய கவலைகளை மாற்றி சந்தோஷப்படுத்துகிற ஒரு தேவன். அவரால் மாத்திரம்தான் கூடும். மனுஷனால நம்முடைய கவலைகளை அவர்கள் சுமக்க முடியாது. மனுஷர்கள் நம்முடைய கவலைகளை மாற்ற முடியாது. ஆனால் நம்மை ஒவ்வொரு நாளும் விசாரிக்கிற தேவன். அல்லேலூயா. அவர் நம்முடைய கவலைகளை அவர் மேல் வைத்து விடும்படி சொல்லுகிறார். இந்த நாளிலும் கூட ஒருவேளை நீங்கள் அநேக காரியங்களை குறித்து நீங்கள் மிகவும் கவலைப்படுகிறவர்களாய் இருக்கலாம். இந்த வேளையில கர்த்தருடைய கரத்துல உங்கள் கவலைகளை எல்லாம் வைத்து விடுங்கள். ஒரு நாள் சீஷர்கள் வந்து வனாந்திரத்துல 5000 புருஷர், அதற்கு மேல ஸ்திரீகள், பிள்ளைகள், இப்படி அவங்க எத்தனாயிரம் பேர் இருந்தாங்கன்னு தெரியாது. அத்தனை பேருக்கும் ஆகாரம் கொடுக்கணும். எங்கிருந்து கொடுக்கிறது? அவங்க கையில இருந்தது 5 அப்பமும் 2 மீனும் மாத்திரம். அவர்கள் ஆண்டவரிடத்திலே சொன்ன போது அவர் சொன்னாரு, அவைகளை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவைகளை வாங்கி ஆசீர்வதித்த போது அவ்வளோ பெரிய ஜனக்கூட்டம் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளையும் அவர்கள் எடுத்தார்கள். அப்படித்தான் நம்முடைய கவலைகளை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே வைத்து விடும்போது அவர் அவைகளை எல்லாம் சந்தோஷமாக மாற்றி கொடுக்கும்படியாய் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே நம்முடைய கவலை பாரங்களை அவர் மேல் வைத்து விடுவோம். பரலோக தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, எத்தனையோ விதமான கவலைகள் வேதனைகள் நிமித்தமாய் ஆண்டவரே கஷ்டப்படுகிறோம். அப்படி பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. இந்த கவலைகளில் இருந்து ஒரு பெரிய விடுதலையை கட்டளையிடுவீராக. அவர்கள் இந்த கவலை பாரங்களையெல்லாம் மேல் வைத்து விடும்படியான கிருபை அவர்களுக்கு கொடுப்பீராகப்பா. உம்முடைய கரத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.